present value method is one of the important technique in capital budgeting. It is also called as discounted cash flow method. Net present value helps in taking important financial decisions. ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் we use PV factor, present value factor அப்படின்னு சொல்லுவாங்க. Net present value is the difference between present value of cash inflows minus the present value of cash outflows. வேல்யூ மெத்தடா இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு we'll have an example. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து 25,000 rupees. அதோட கட் ஆஃப் ரேட் இஸ் 10%. அதாவது காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10%. இந்த கொஸ்டின்ல டிஃப்ரெண்ட் 5 இயர்ஸ்க்கான கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் present value of 10% at 1 rupee எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சால்வ் பண்ணி whether to accept this project or not அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். present value at 1 rupee 10%க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we will get the present value in amount. அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9,000 rupees at the end of the first year நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதோட present value என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது கால்குலேட் பண்ணாக்கா இன்னைக்கு அதோட வேல்யூ 8,181 rupees. அதே மாதிரி செகண்ட் இயரோட எண்டில் நம்மளுக்கு 8,000 rupees இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கேஷ் இன்ஃப்ளோ வரப்போகுது. அதோட இன்னத்து வேல்யூ 6,608 rupees. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு 7,000 rupees தேர்ட் இயரோட எண்டில் வரப்போகுது. அதோட இன்னத்து வேல்யூ 5,257 rupees. அதே மாதிரி ஃபோர்த் இயருக்கு ஃபிஃப்த் இயருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா we have to add up all the 5 years present value of money என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தையும் ஆட் பண்ணோம்னா 27,249 rupees வருது. அதிலிருந்து present investment ஆன 25,000 rupees மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 2,249 rupees வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து after 5 years we are getting a favorable return, ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ல வருது. அதனால it is advisable to invest in this project. இதே இந்த வேல்யூ net present value மைனஸ்ல வந்துச்சுன்னா we should not invest in this project. Now we will see it with another example. 4 இயர்ஸ்க்கான கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,25,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித் அ மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. இப்போ PV ஃபேக்டர் இந்த கொஸ்டின்ல கொடுக்கல, அதனால நம்ம கால்குலேட் பண்ண போறோம். PV ஃபேக்டர் we will take it as 12%. அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1 ரூபிக்கு 12% will be your discounting factor. So 1 rupee into 100 divided by 112. If it is 13%, then you have to divide it by 113. If it is given as 10%, then you have to divide it by 110. So 1 rupee into 100 divided by 112 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.893 கிடைக்குது. இப்போ this will be the base for the second year calculation. So second year calculation க்கு 0.893 into 100 divided by 112 பண்ணணும். அப்போ உங்களுக்கு 7.797 கிடைக்கும். It goes like that. இப்போ இந்த PV ஃபேக்டரை கேஷ் இன்ஃப்ளோவால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச எல்லா நெட் ப்ரெசன்ட் வேல்யூஸையும் டோட்டல் பண்ணி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டால மைனஸ் பண்ணணும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டால மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். ஹியர் ஆல்சோ இட் இஸ் பாசிட்டிவ். அதனால this project can be acceptable.